ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனுஸ் லைஃப் ஸ்டைல். February 9 என் தம்பியோட வெட்டிங் டே, ஃபஸ்ட்டு வெட்டிங் டே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரியல. மேரேஜ்க்கு தனியாக ஷாப்பிங், ரிசப்ஷனுக்கு தனியாக ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்து வந்து நாங்கள் செலப்ரேஷன் மோட்லேயே இருந்தோம். அதனால எங்களுக்கு இந்த 1 இயர் போனதே தெரியல. அன்னைக்கு மார்னிங் வந்து நான் யூஷுவலாக செய்கிற மார்னிங் ரொட்டீன் வந்து செஞ்சிட்ருந்தேன். சாம் வந்து கேட்டான், அம்மா இன்னைக்கு என்ன டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து யாரோட பர்த்டேவோ இல்லை வெட்டிங் டேவோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஃபேமிலி குரூப் பார்த்து தான் நான் மெசேஜே பண்ணுவேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ காலில் நாங்கள் இந்த டேவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதனால் எனக்கு அன்றைக்கி ஞாபகம் இருந்துச்சு. சாம் கேட்டதும் உடனே நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் விஷ் மட்டும்தான் பண்ணேன், கால் கூட பண்ணலை. அப்புறம் நான் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். ஐஷு எனக்கு கால் பண்ணியிருந்தா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளாஸில் இருக்கேன்னு சொன்னேன். உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி கப்பலுக்கு நம்ம தான் சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து அப்படியே உல்ட்டாவான்னு இருந்தது. அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது, அதுவும் இந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எல்லா ப்ளேஸ்லேயும் தேடி பார்க்குறேன், எதையும் கிடைக்கல. என்னடா இது, லிப்ஸ்டிக்கு அப்புறம் வந்து சில திங்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என்ன தான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா கடைசி ஜிப்பில் இருந்துச்சு அந்த கிஃப்ட்டு. ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடு சர்ப்ரைஸ்னால் இது தான். எனக்கு வந்து செம்ம ஹாப்பி, அதாவது குமுதா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் 3 பேருமே கிளம்பி போனோம். நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். எங்கள் அம்மா வந்து ஒரே ஷாக்கு. அவங்க வந்து என்ன தனியாவா வந்த, யார் கூட வந்த அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடியே தம்பியும் ஆயிஷும் வர்றதை பார்த்து இன்னொரு ஷாக்கு. அப்புறம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அதே மாதிரி ஆயிஷு போயிட்டு அம்மாகிட்ட, அத்தை இந்தாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணுமே. அப்படியே அவங்க ஃபேஸில் அப்படி ஒரு பிரகாசம். இந்த எல்லா ஹாப்பி மொமெண்ட்டுமே நான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னடா நம்மளை சுற்றி இப்படி வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கே, இப்படி போராக போதேன்னு நினைக்கும்போது ஒரு சடன் சேஞ்சு, செம்ம பாசிட்டிவிட்டியான நாள் அன்னைக்கு. ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அன்றைக்கி. ஏன்னா அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். அதனால் அப்புறம் நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஆன் தி வேல என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. மகி சாமுக்கு வந்து அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்புறம் நான் அவங்க வந்தோடனே சொன்னேன். கொஞ்ச நேரம் அவங்க ஃபீல் பண்ணாங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். எனக்கு பாசிட்டிவாக நல்ல நாள் அமைஞ்ச மாதிரி உங்களுக்கும் நல்ல பாசிட்டிவான நாள் அமையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.